ஸ்பிரிச்சுவல் பிளஸிங். ரெண்டுமே நமக்கு அவசியம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன், உலக வாழ்க்கையிலும் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வருஷத்துல நீங்க ரெண்டு பக்கமும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அது ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியே உலக காரியத்துல 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்ற ஒரு மனிதனையும் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவனுடைய சிறையிருப்பை மாற்றி அவன் இழந்து போன எல்லாவற்றையும் 2 கர்த்தர் கொடுத்தார். 2 மடங்கு ஆசீர்வாதம். ஒன்று 2 மடங்கு ஆவியின் வரம், 2வது 2 மடங்கு ஆசீர்வாதம். யோபு ஒரு பெரிய செல்வந்தர், ஏராளமான சொத்துக்கள், மிருக ஜீவன்கள், ஆசீர்வாதம், சொத்துக்கள். அந்த தேசத்திலேயே பிரபலமான மனிதர். அவருக்கு 10 பிள்ளைகள், 7 குமாரர், 3 குமாரத்திகள், ஒரு குறைவில்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தார். சாத்தான் அவருக்கு விரோதமாய் எழும்பினான். எழும்பி ஆண்டவரை தூண்டுகிறான், சவால் விடுகிறான். இந்த யோபுவை அழிப்பதற்கும் நஷ்டம் உண்டாக்குவதற்கும் அவன் தூண்டுதலை உண்டாக்கி சோதிப்பதற்கான அனுமதியை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். அதனால் யோபு ஒரே நாள்ல தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டார். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாரும் ஒரே நாளை இழந்து விட்டார். 10 பிள்ளைகளும் ஒரே நாள்ல விபத்துல மரிச்சு போறாங்க. வீடு இடிந்து விழுந்து ஒரே நாள்ல 10 பிள்ளைகளும் மரித்து விடுகிறார்கள். எல்லாவற்றையும் இழந்து விட்டார் ஒரே நாள்ல. அடுத்த கொஞ்ச நாளையில சரீரம் நோயினால் தாக்கப்படுகிறது. சருமம் எல்லாம் நோயினால் தாக்கப்பட்டு அழுகி நாற்றம் எடுக்கிறது. அவரால் உடை உடுத்திக் கொள்ள முடியவில்லை. அறையிலே ஒரு துண்டை கட்டி கொண்டு சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறார். எவ்வளவு பெரிய வேதனை, எவ்வளவு பெரிய செல்வந்தன். சொத்துக்களை இழந்து, சரீர சுகத்தை இழந்து, மதிப்பு மரியாதையை இழந்து, அந்த ஊர்ல மக்கள் எல்லாம் அவரை கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீதிமானாகிய யோபு பரிகாசம் பண்ணப்படுகிறான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நிந்தை, அவமானம், நெருக்கத்திற்குள் ஆக்கப்பட்டு விட்டார். இப்ப வெளியே என்ன, எப்படி நாம் மக்களை சந்திப்பது? முடியாத நிலைமை, அவமானம், இழந்து போன நிலைமை. அதே யோபை ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். இழந்து போன எல்லாத்தையும் 2 மடங்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எந்த இடத்தில் அவமானப்பட்டாரோ அதே இடத்தில் கர்த்தர் மறுபடியும் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறார். யார் அற்பமா பேசினார்களோ அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். காரணம் என்ன? 2 காரியம். ஒன்று, யோபு 1:21 சொல்லுகிறாரு, எல்லாவற்றையும் இழந்து போன சமயத்தில் யோபு சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை குறை சொல்லல. எல்லாம் நல்லா நடக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றது ரொம்ப சுலபம். தோல்வி வரும்போது, நெருக்கம் வரும்போது, அவமானம் வரும்போது, பாடுகள் வரும்போது, என் இயேசு நல்லவர், அவருக்கு ஸ்தோத்திரம்னு உங்களால சொல்ல முடிகிறதா? அவரை துதிக்க முடிகிறதா? அவரை புகழ முடிகிறதா? ஆண்டவரை கேள்வி கேட்கிறோம். ஏன் எனக்கு அப்படி நடந்தது? நான் ஊழியம் செய்யலையா? ஊழியத்துக்கு கொடுக்கலையா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகலையா? தசம்பாகம் கொடுக்கலையா? ஏன் எனக்கு இப்படி நடக்கணும்? கேள்வி கேட்கிறோம். யோபு கேள்வி கேட்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்லுகிறது, எல்லாவற்றிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த 2020 உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அப்ப முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதம். என்ன நடந்தாலும் ஆண்டவரை துதிக்கணும். கேள்வி கேட்காதபடி, ஆண்டவருடைய அன்பை சந்தேகப்படாதபடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மேல ரொம்ப விசுவாசம். நான் விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு அனுபவம். யோபு வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டார். பிள்ளைகளை இழந்துட்டார், சொத்துக்களை இழந்துட்டார், சரீர சுகத்தை இழந்துட்டார், மதிப்பு மரியாதை இழந்துட்டார், நிந்தை, அவமானம், அப்படியே வேதனையில் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப சொல்லார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? ஏன்னா தன்னுடைய சொத்துக்களை விட, தன் பிள்ளைகளை விட, தன் சரீரத்தை விட,
ஆண்டவரை அதிகமாய் நேசித்தார். ஆண்டவர் மேல அதிக அன்பு வச்சாதான் உங்களால் அப்படி சொல்ல முடியும். நீங்க உலக காரியத்தை நேசித்தா அதுல பாதிப்பு வரும்போது ஆண்டவரை முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க பிள்ளைகளை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது ஆண்டவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய பிசினஸ் நீங்க அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிசினஸ்ல பாதிப்பு வரும்போது ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க எதன் மேல அதிக அன்பு செலுத்துறீங்களோ அதுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது ஆண்டவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா எல்லாவற்றையும் விட ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா உங்களுடைய வாயில முறுமுறுப்பு வராது, கேள்வி வராது, எல்லாவற்றிற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிப்பீங்க. இந்த 2020 வருடம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை விட நான் இயேசுவை தான் அதிகமாய் நேசிப்பேன் என்று அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அநேக வருஷத்துக்கு முன்னால ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன்.